பிரளய காலத்து பெருவெள்ளத்தால் உலகில் பல பொருட்கள் அழிந்துவிட்டன. மக்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களுக்கும் அல்லல் பட வேண்டியதாயிற்று. மக்களுக்கு மட்டுமின்றி தேவர்களுக்கும் தெய்வங்கள் படைப்பதற்கும் தகுந்த பொருட்கள் கிடைக்காத நிலைமையில் பெரிதும் துன்புற்றார்கள். தேவர்களை அச்சுறுத்தியும் துன்புறுத்தியும் கெட்ட செயல்களில் அசுரர்கள் ஈடுபட்டு வந்தார்கள். மக்கள் படும் துயரமும் தேவர்கள் படும் வேதனையும் பிரம்மதேவனுக்கு தெரிய வந்தன. பிரம்மன் தேவர்களை அழைத்துக் கொண்டு பெருமாளிடம் சென்றார். அவரை போற்றி புகழ்ந்து பாடி துதித்தனர். அனைவரும் பரந்தாமன் அவர்கள் முன் காட்சியளித்தார். பிரம்மன் அவர் திருவடிகளில் விழுந்து வணங்கி, யாதவா, பரந்தாமனா, மக்களையும் தேவர்களையும் காக்க கருணை கொள்ள வேண்டும் என்று வேண்டினார். மக்களும் தேவர்களும் படும் துயரங்கள் ஒழிவதற்கு பரிகாரம் செய்ய விரும்பினார் பெருமாள். பார்க்கடலை கடைந்து அமுதத்தை எடுத்து தேவர்களுக்கு தந்தால் அதை அவர்கள் உண்டு இரவா நிலை அடைவார்கள். இரவா நிலை அடையும் தேவர்கள் இந்த உலகத்திற்கு நன்மை செய்வார்கள். எல்லா விதத்திலும் நன்மைகள் செழித்தால் தீமைகளும் வன்முறைகளும் மறைந்து போகும் என்று எண்ணினார் பெருமாள். கொடிய குணம் கொண்ட அசுரர்கள் அழியாமல் வாழ்வார்களானால் அவர்களால் உலகத்தில் மேலும் மேலும் அழிவே பெருகும். ஆகவே பெருமாள் தேவர்களுக்கு அமுதம் அளிக்க முடிவு கொண்டார். தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைய வேண்டும். அதிலிருந்து கிடைக்கும் அமுதத்தால் உலகம் நன்மை அடையும் வழியை நான் செய்கிறேன் என்று தேவர்களிடம் கூறினார் பெருமாள். அசுரர் தலைவனான பலியை சந்தித்து கடலை கடைய ஒத்துழைக்குமாறு கேட்டனர். அவனும் சம்மதம் தெரிவித்தான். அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து மந்திரமலையை அடியோடு பெயர்த்து தூக்கி கொண்டு பார்க்கடலுக்கு சென்றனர். மந்திரமலையை மத்தாக கொண்டு பார்க்கடலை கடைய கயிறாக இருந்து உதவும்படி வாசுகி எனும் பாம்பினை கேட்டுக்கொண்டனர். வாசுகியும் அதற்கு சம்மதம் தெரிவித்தது. வாசுகியை மந்திரமலையை சுற்றி கட்டினார்கள். கடலை கடைவதற்கு தயாரானார்கள். பாம்பின் வால் பக்கம் ஒரு சாரரும் தலைப்பக்கம் ஒரு சாரரும் நின்று அதை பிடித்து மலையை மத்தாக கடைய வேண்டியதுதான். அசுரர்கள் தாங்கள் பாம்பின் வால் பக்கம் பிடிப்பது தங்களுக்கு இழுக்காகும் என்று கருதி தலைப்பக்கம் நின்றார்கள். 33 கோடி தேவர்கள் வாசுகியின் வால் பக்கமும் 66 கோடி அசுரர்கள் வாசுகியின் தலைப்பக்கமும் நின்று கொண்டார்கள். கடலில் இருந்து கிடைக்கும் அமுதத்தில் தங்களுக்கு பங்கு வேண்டும் என்று கேட்டார்கள் அசுரர்கள். திருமால் உலக நன்மைக்காக தேவர்களுக்கு மட்டுமே அமுதத்தை தர ஏற்கனவே திட்டமிட்டிருந்தார் என்பதை அசுரர்கள் அறிய மாட்டார்கள். தேவர்களும் அசுரர்களும் கடலை கடைந்து கொண்டிருந்தார்கள். அப்போது மந்திரமலை கடல் நீரில் நிலைத்து நிற்காமல் இப்படியும் அப்படியுமாக சாய தொடங்கியது. அப்போது பெருமாள் கூர்மம், அதாவது ஆமை வடிவம் எடுத்து கடலுக்குள் மூழ்கினார். மந்திரமலையின் அடிப்பகுதிக்கு சென்று அம்மலையினை தம் முதுகில் தாங்கிக் கொண்டார். கூர்ம வடிவில் பின்னர் இருவரும் தெம்போடு பார்க்கடலை கடைந்தார்கள். வாசுகிக்கு கடுமையான வலி ஏற்பட்டது. அதற்கு மூச்சு திணறியது. அது மூச்சை இழுத்து வெளிவிட்ட காற்று மிகவும் வெப்பமாக இருந்தது. வாசுகி விட்ட உஷ்ண காற்றின் கடுமையாய் அசுரர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வலியின் கொடுமை மிகவும் அதிகமாகியது. வாசுகிக்கு விஷத்தை கக்கியது. அதற்கு ஆழகால விஷம் என்று பெயர். கொடிய நஞ்சின் கடுமைக்கு தேவர்கள் அஞ்சி ஓடி சிவபெருமானை சரணடைந்தனர். ஓம் நம சிவாய, ஆழகால விஷத்திடமிருந்து நீங்கள் தான் எங்களை காத்தருள வேண்டும் என்று ஈசனின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினார்கள். தேவர்கள் அஞ்ச வேண்டாம், அந்த கொடிய நஞ்சினை நானே குடித்து உங்களை பாதுகாப்பேன் என்றார் சிவபெருமான். ஈசன் தம் இணையில்லா சக்தியால் அந்த நஞ்சினை மொத்தமாக கிரகித்து தம் திருவாயில் போட்டு விழுங்கினார். ஆழகால விஷம் சிவபெருமானின் கழுத்திலேயே தங்கிவிட்டது. அதனால் அவர் தம் கழுத்து பகுதி நீல நிறமாகிவிட்டது. எனவே ஈசனுக்கு நீலகண்டன் என்ற பெயரும் ஏற்பட்டது. ஈசன் விஷத்தை உட்கொண்ட போது சிதறிய சிறு சிறு துளிகள் மூலம் தேல் முதலிய உயிரினங்கள் தோன்றின. நஞ்சை பற்றிய அச்சம் நீங்கின. பிறகு மீண்டும் பார்க்கடலை கடைய தொடங்கினார்கள். முதலில் காமதேனு எனும் பசு வெளிப்பட்டது. முனிவர்களின் யாகத்திற்கு தூய்மையாக விளங்கும் பொருட்டு காமதேனுவை வேண்டி பெற்றார்கள். அடுத்து உச்சை சிரவம் எனும் வெள்ளை குதிரை வெளிப்பட்டது. அதை அசுரர் தலைவனான பலி சக்கரவர்த்தி தனக்கு வேண்டுமென்று எடுத்துக்கொண்டான். பின்னர் ஐராவதம் எனும் யானையும் சக்தி கொண்ட கற்பக விருட்சமும் வெளிப்பட்டன. தேவேந்திரன் அவற்றை தனக்கு வேண்டுமென்று எடுத்துக்கொண்டான். பார்க்கடலை கடைய கடைய அற்புத சக்திகள் படைத்த பாரிஜாத மரம் போன்ற அபூர்வ பொருட்கள் தோன்றியது. தேவ மாதர்கள் திருமகள்கள் தோன்றினார்கள். திருமகளின் அழகு அனைவரையுமே கவர்ந்தது. அவளுக்கு அனைவருமே அன்போடு உபச்சாரம் செய்தார்கள். திருமகள் தன் திருக்கரத்திலே மாலை ஏந்தி தனக்குரிய நாயகனை தேர்ந்தெடுக்க முற்பட்டாள். அவள் பெருமாளையே நாடி மாலையிட்டாள். தன் நாயகனாக தன்னை பிரியாமல் பிரியமாக இருக்க வேண்டும் என்று அவள் அவரிடம் வேண்டிக் கொண்டாள். தம் திருமார்பில் திருமகளுக்கு வாசம் செய்ய இடம் கொடுத்தார் பெருமாள். அமுதத்தை எதிர்பார்த்து அவர்கள் கடலை கடைந்து கொண்டே இருந்தனர். வாருணி தேவி தோன்றினாள். அவளை அசுரர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இறுதியாக அமுதம் நிறைந்த தங்க கலயத்தை ஏந்தி கொண்டு தன்வந்திரி என்பவர் பார்க்கடலில் இருந்து வெளியே வந்தார். அவரே தேவலோக வைத்தியரானார். அமுத கலசத்தை கண்டவுடனே அசுரர்கள் ஆவேசமாக விரைந்து சென்று அதனை கவர்ந்து கொண்டனர். தேவர்கள் ஏமாற்றமும் ஏக்கமும் அடைந்தனர்.
பெருமாள் அவர்களை தேற்றினார். அசுரர்களிடமிருந்து அமுத கலசத்தை கவர்ந்து வர தாம் ஒரு பேரழகு மோகினியாக உருமாறினார். அந்த மோகினி இடத்தில் தங்கள் உள்ளங்களை பறிகொடுத்து விட்டார்கள் அசுரர்கள். அந்த மோகினி யார்? எங்கிருந்து வருகிறாள்? யார் அவள்? இது போன்ற கேள்விகள் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் எழுந்தன. அந்த மோகினியை தானே அடைய வேண்டும் என்ற ஆசை பொங்கி எழுந்தது. தம் மாய வழியில் அசுரர்களை தன்வசப்படுத்தி கொண்டாள் மோகினி. அமுத கலசத்தை என்னிடம் கொடுங்கள், நான் எல்லோருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கிறேன் என்று அவர்களிடம் அன்போடு கூறினாள். அசுரர்கள் அமுத கலசத்தை மோகினியிடம் தந்தார்கள். மறுநாள் அமுதத்தை பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் தூய்மையான கிழக்கு திசை நோக்கி அமர்ந்தார்கள். தேவர்கள் ஒரு வரிசையிலும் அசுரர்கள் ஒரு வரிசையிலும் அமர்ந்திருந்தார்கள். மோகினி அமுத கலசத்தோடு வந்து தேவர்களுக்கு முதலில் அமுதத்தை பரிமாற ஆரம்பித்தாள். அசுரர்கள் வரிசையில் இருந்த ராகுவும் கேதுவும் மோகினியின் பங்கீட்டில் பாரபட்சம் இருக்குமோ என்று ஐயமடைந்தார்கள். தங்களுக்கு அமுதம் கிடைக்காமல் போனால் அது எவ்வளவு பெரிய ஏமாற்றம் என்று எண்ணி பார்த்து மற்ற அசுரர்கள் எப்படியாவது போகட்டும் என்று இருவரும் அமைதியாக தேவர்களை போன்று வடிவம் தாங்கி தேவர்கள் வரிசையில் அமர்ந்து கொண்டார்கள். தேவர்களோடு சேர்ந்து ராகுவும் கேதுவும் தேவ வடியில் அமுதத்தை பெற்று உண்டார்கள். இதனை அறிந்து விட்டனர் சூரியனும் சந்திரனும். அவர்கள் அந்த விஷயத்தை பெருமாளுக்கு தெரிவித்து விட்டனர். பெருமாள் பெருஞ்சினம் கொண்டார். தம் சக்கராயுதத்தை ஏவினார். ராகு கேதுவின் தலைகள் அறுபட்டன. எனினும் அமுதம் உண்டிருந்தமையால் உயிர் பெற்றெழுந்தனர். பிரம்மன் அவ்விருவரின் தலைகளையும் கிரகங்களாக்கினார். தங்களை காட்டி கொடுத்த சூரிய சந்திரங்களை ராகு கேதுக்கள் விழுங்குவதற்கு அதுதான் காரணம் என்று புராணம் கூறுகிறது. அசுரர்களுக்கு அமுதத்தை தராமல் முழுமையும் தேவர்களுக்கு பரிமாறிவிட்டு உருமாறி போனாள் மோகினி. அந்நிலையில்தான் தாங்கள் மோசம் போய்விட்டதை புரிந்து கொண்டனர் அசுரர்கள். இதனால் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடுமையான போர் நடந்தது. அப்போது நாரதர் அங்கு வந்தார். இரு தரப்பினருக்கும் ஆறுதல் கூறி அமைதி உண்டாக்கினார். திருமால் மோகினி வடிவில் தேவர்களுக்கு அமுதம் அளித்த செய்தியை கேள்வியுற்றார் சிவபெருமான். மோகினியை காண விரும்பினார். பார்வதியோடு பயணமானார். ஒரு சோலையில் மோகினியின் சுந்தர ரூபத்தை கண்டார் பரமசிவன். பக்கத்தில் இருந்த பார்வதியை மறந்தார். அவர் மோகினியை பற்றி கொள்ள பாசம் கொண்டார். இருவரும் சந்தித்துக் கொண்டனர். சிவனார் தன் நிலைக்கு வருவதற்கு சில கண நேரம் ஆயிற்று. மோகினி உருவத்தில் இருந்த பெருமாள் சங்கு சக்கரதாரியாக ஈசனின் முன் நின்று, என் மாயையில் மயங்கி மீண்டவர் நீர் மட்டுமே என்று ஈசனிடம் கூறி சிரித்தார். அமுதத்தை தேவர்களுக்கு கொடுப்பதற்காக இவ்வாறு பெருமாள் ஆமை உருவம் கொண்ட நிகழ்ச்சியே பெருமாளின் கூர்ம அவதாரமாகும்.